நண்பர்களே, மிதுன ராசியின் பலன் ஆகஸ்ட், அதாவது ஆவணி மாத பலன் 2024 ஆண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற குணநலன்கள் உண்டு. விவேகமானவர்கள், சமயம் அறிந்து நடந்து கொள்பவர், மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பர். மன அமைதிக்காக கோயில் தர்ம காரியங்களில் ஈடுபடுபவர்கள். ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழ்வர். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலையில் தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோவின் கீழே இருக்கிற சப்ரேட் பட்டன் சோப்புகள் இருக்கு, அந்த சப்ரேட் பட்டனை கிளிக் பண்ணி உங்களை ஓல் வெள்ளைக்கனை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். அதே நேரம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பகிருங்கள். அது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இதற்கு உங்களின் ஆதரவுக்கு நன்றி. அனைவருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம். கணபதியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலையில் வெற்றியை தருவர். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களை பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளை நீங்கள் செய்ய முடியும். உங்களால் எத்தனை வேலைகளையும் செய்வீர்கள். மற்றவர்களுக்கு சவாலாக தோன்றும் மற்றும் பணியிடத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் பணிகளை நீங்கள் எளிதாக செய்ய முடியும். எதிலும் அவசரமாக யோசிக்காமல் முடிவெடுக்காதீர்கள். 7வது வீட்டின் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் இருப்பதால் கூடுதல் ஆதாரங்களால் வியாபார பலன்கள் உண்டாகும் மற்றும் சரியான விதமான முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீர்கள். ஆனால் எவ்விதமான பரஸ்பர தகராறையும் தவிர்க்கவும். ஒருவர் வணிக கூட்டமைப்புகளை முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் மற்றும் கூட்டாளியில் வாக்குவாதம் மற்றும் சண்டைகளை தவிர்க்க வேண்டும். சண்டை பிரச்சனைகளை ஏற்படுத்தும். 5ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து 3ஆம் வீட்டில் அமர்வார். இதன் மூலம் கல்வித்துறையில் தகுந்த முடிவுகள் கிடைக்கும். படிப்பில் குறைவு இருக்கும், ஆனால் படிப்பில் ஆர்வம் இருக்கும். நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள். தெரியாத தலைப்பு பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இதன் மூலம் பாடங்களை சிறந்த முறையில் அறிந்து புரிந்து கொண்டு ஆர்வத்துடன் முன்னேற்றம் முடியும். கல்விக்கு நல்ல காலம் ஆகும். சூரியன் 2வது வீட்டில் அமைந்திருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக இருக்கும். யாரிடமும் எதையும் வெளிப்படையாக சொல்வதை தவிர்க்கவும். உங்கள் பேச்சால் உங்களுக்கு ஆபத்து நிறைந்திருக்கின்றது. அதனால் அவதானமாக நீங்கள் பேசுங்கள். முடிவெடுத்த பின் கவலைப்பட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை. அது உறவுகளையும் கெடுக்கும். குடும்ப வருமானம் உங்கள் பேச்சு உங்கள் உறவுகளுக்கும் கெடுக்கும். குடும்ப வருமானம் உயரும் மற்றும் குடும்பத்தின் நிதிநிலை உயரும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் புதனுடன் 3வது வீட்டில் ஆவணி மாதம் ஆகஸ்ட் மாதம் அமர்வதால் ஜாதகக்காரர்கள் தங்கள் அன்பிற்கு நிறைய பங்களிப்பார்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சியடைய செய்யும் மற்றும் அவர்களின் முகத்தில் புன்னகையே வரவழைக்கும் விஷயங்களை செய்வதில் இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஆதரவு இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் காதலியை அறிமுகப்படுத்த முடியும். உங்கள் துணையுடன் நல்ல ஒருங்கிணைப்பு இருக்கும். இது உறவுக்கு ஏற்றதாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 12ஆம் வீட்டில் அமர்வதால் 7வது வீட்டில் மொத்த பார்வை இருப்பதால் மாதம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும். ஒருக்கா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதாக நினைத்தீர்கள் என்றால் அடுத்த ദിവസமே உங்களுக்கு கவலையை தரக்கூடிய மாதமாக மாறி மாறி அமையக்கூடிய மாதமாக அமைய போகின்றது. இதனால் திருமண வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் மனைவியுடனோ அல்லது உங்கள் கணவனுடனோ மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. உறவில் பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால்
இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். உங்களை யோகா போன்றவற்றில் ஈடுபடுத்தி உங்கள் மனதை கட்டுப்படுத்தி உங்கள் பேச்சை நான் திரும்பியும் சொல்ல உங்கள் பேச்சின் மூலம் உங்களுக்கு குடும்பத்திலும் பிரச்சனைகள் வரலாம். ஆகவே உங்கள் பேச்சை உங்கள் நிதானப்படுத்தி கதையுங்கள். சனி 9ஆம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதிநிலை சீராக இருக்கும். பணப்பற்றாக்குறையையும் சந்திக்க நேரிடும். ஆரம்பத்தில் மாதத்தின் தொடக்கத்தில் குரு மற்றும் செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகளை தொடர்ந்து செய்ய வேண்டி இந்த மாதம் வரும். வீட்டுச் செயற்பாடுகளுக்கு செலவுகள் ஏற்படும். ஜாதகர்கள் வழிபாடு, மதப்பணிகள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணம் செலவழிக்க வேண்டும். ராசி அதிபதியின் புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து 3வது வீட்டில் அமைந்து சிறப்பாக அமையும் மிதுன ராசி அன்பர்களே. ஆனால் செவ்வாய் அதன் மீது முழு பார்வை பெற்று உங்களின் உடல் நலத்தில் தொல்லைகளை உண்டாக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இரக்க சுபாவமும் அதே நேரம் உங்களை அறியாமல் நீங்கள் தடுமாற்றமும் உடையவர்களாக காணப்படும். மிதுன ராசி அன்பர்களே, என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கும் காலமாக இருக்கின்றது. இதற்கான பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமம் ஸ்தோத்திர தினசரி அடிப்படையில் உச்சரிக்கவும். விஷ்ணுவின் சகஸ்ர நாமத்தை விஷ்ணு பகவானின் கோயிலுக்கு சென்று வணங்கி வரவும். ஸ்ரீ விஷ்ணு பகவானை வழிபடுங்கள். வழிபடுவதன் மூலம் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அவரை வழிகாட்டுவர். நீங்கள் எனக்கு பகிருங்கள். அனைவரும் நலமுடன் வாழ இந்த கணவதியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உரித்தாகட்டும். அன்பர்களே, அடுத்ததாக கடகராசிக்காரர்களை பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில்.